எனக்கு முன்னால் உரையாற்றிய தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் உரையாற்றுகிற போது அவர் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு ஒரு 10 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் உரைகளின் வாயிலாக எதிர்க்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக போராடி பெற்ற உரிமைகள் ஏராளம். அடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் அவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்திலும் துணை முதலமைச்சரிடத்திலும் அனைத்து அமைச்சர்களிடத்திலும் அவர் கேட்டு பெற்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இந்த தொகுதி என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி அடைந்த தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. சோழிங்கநல்லூர் என்பது சென்னையை ஒட்டி இருக்கிற ஒரு விரிவாக்கம் செய்யப்படுகிற புதிய பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த சோழிங்கநல்லூரில் அமையப்பட்டிருக்கிற வசதிகள் சென்னையில் ஏற்கனவே பல 100 ஆண்டு காலமாக இருக்கிற பகுதிகளில் இருக்கிற வளர்ச்சிகளை காட்டிலும் கூடுதல் வளர்ச்சிகள் இந்த தொகுதியில் பெறப்பட்டிருக்கிறது என்றால் அது இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவருடைய உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. எனவே இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நிர்வாகிகள் அமைந்திருக்கிற இந்த மேடையில் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. பொதுவாகவே நம்முடைய இன்னைக்கு 100வது நாள். யாருக்கு 100வது நாள்? யாருக்கெல்லாம் தெரியும் 100வது நாள்லாம் இன்றைக்கி என்னென்ன? விஜய் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி 100வது நாள். இன்னொரு சிறப்பான நாள் ஒன்று. இது 100வது நாள் சிறப்பானதில்லை, நான் சொல்கிறேன். இன்னொரு சிறப்புக்குரிய நாளும் இன்றைக்கி முத்தமிழறிஞருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிற நாள். ஒரு நமக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய நாள். இன்னொன்று நம்முடைய மரியாதைக்குரிய இனிய அண்ணன் முரசொலி மாறன் அவருடைய பிறந்த நாளும் கூட இன்றைக்கி. காலையில் நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். இன்றைக்கி அந்த மாதிரியான நாள். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தா இன்றைக்கி நிறைய இடத்துல இன்றைக்கி 100வது நாள்னு போச்சு. நான் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சின்னதாக ஒரு இது ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருந்தார், சுறா படத்தை யாராவது 100 நாள் ஓடிச்சின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களான்னு கேட்டார். அப்போ இந்த ஆட்சிக்கும் சுறா படத்துக்கும் ஒப்பிடுறாரு. சுறா படம் அது என்னன்னு தெரியல, நான் அந்த படம் பார்க்கல. சுறா படம் இருக்கிறதுலே மோசமான படங்களில் ஒன்று நம்ம முதலமைச்சர் நடித்த படம். அந்த படம் 100 நாள் ஓடிச்சுன்னா எப்படி பெருமைக்குரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு 2-3 செய்திகள். நம்ம 91லேருந்து 96 வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. ஆட்சி முடிஞ்ச உடனே 96ல் தேர்தல் அறிவிப்பு வந்தது. தேர்தல் அறிவிப்பு வந்து ஜெயலலிதா உள்பட அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள்லாம் ஓட்டு கேட்டு போகிற இடத்துலலாம் தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு இடத்துல ஒரு அமைச்சருக்கு செருப்பு மாலை கட்டி அந்த கிராமத்தில் அவங்கள ஊருக்கு உள்ளே விடலை. ஜெயலலிதாவை பர்கூரில் நின்னாங்க. அங்கே வந்து நம்முடைய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் பர்கூர் நம்முடைய சுகவனம், அதுக்கப்புறமா மாநில இளைஞரணியின் துணை செயலாளர் வரைக்கும் உயர்ந்தார், பொறுப்பு உயர்ந்தார். ஆனால் அவர் அந்த அம்மாவை எதிர்த்து நிற்கிறப்ப ஒரு மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர், மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்களை ஒரு பரிதாபமாக தோற்றவங்க ஜெயலலிதா. அப்போது ஒரு 5 வருஷம் பெரிய பவர்ஃபுல் சிஎம்மாக இருந்தேன்னு சொல்லிக்கின்னு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சுகவனத்துக்கெல்லாம் தோத்தாங்க. அப்போ அந்த தோல்வி குறித்து முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், யானை காதுக்குள்ளே எறும்பு பூந்த மாதிரி நம்ம சுகவனத்தோட வெற்றி அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆட்சியின் மேலே வெறுப்பு இருந்தது. எப்போ? 5 வருஷம் கழிச்சு. அந்த 5 வருஷம் கழிச்சு இருந்த வெறுப்பு, நான் இந்த செய்தியை வந்து நடுநிலையாக நீங்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த வெறுப்பு 100வது நாளில் ஏற்பட்டிருக்கு. நான் ஆதாரத்தோடவே சொல்கிறேன், 100 நாளில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ராயபுரம் எம்எல்ஏ ஆஃபீஸில் பொதுமக்கள் போய் எங்கள் ஏரியாவில் கழிவுநீர் அடைப்பு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் இன்றைக்கி 100வது நாள் கொண்டாடின்னு இருக்கிறாங்க. ராயபுரம் எம்எல்ஏ ஆஃபீஸில் பொதுமக்கள் கழிவுநீர் அடைப்புன்னு சொல்லி போராட்டம் நடத்தின்னு இருக்கிறாங்க. நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பி திருவெற்றியூரில் என்ன பேர் தனுஷ், ஒரு +2 மாணவன், அதை ஒரு 30 பேர் கொண்ட கொலைவெறி கும்பலால் போதைப்பொருள் விவகாரத்துக்காக சொல்லி காட்டி கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 பேர் கொண்ட ஒரு வெறி கும்பல் அவனை அடித்து கொன்று விட்டது. அதுக்கு அந்த ஊருக்கு போய், அந்த திருவேற்றூருக்கு போய் ஆறுதல் சொல்கிறங்கிற போக்கில் ஒரு 2 மந்திரி போகிறாங்க. அந்த 2 மந்திரியை தடுத்து விட்டாங்க. ஓடு ஓடு ஓடுன்னு அந்த 2 மந்திரி ஓடியாக வந்தாங்க திருவேற்றூர்லேருந்து. இது நேற்றுக்கு நடந்தது. 100 நாளில் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள். நேற்றுக்கு தான் நீங்கள் இதில் சுதந்திர தின விழாவை சமபந்தி விருந்து பார்த்துருப்பீங்க. இந்த சமபந்தி விருந்தில் இந்த நாட்டின் நிதி அமைச்சர் அவர் ஒரு கோயிலில் போய் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி கோயிலில் போய் உட்காந்துன்னுட்டார். கோயிலில் பக்கத்தில் ஆயாலாம் உட்கார வச்சுருக்காங்க, பாட்டியம்மாலாம் உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்றதுக்காக. ஒரு கூட உட்காந்து சாப்பிட்ற பாட்டியம்மா கையில் இங்கிலீஷில் பேசுகிறாரு, இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு. நல்லா இல்லைன்னுச்சு.
இது 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 எல்லாமே இந்த 100 நாள் ஆட்சியோட ஃபீட்பேக்ஸ். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் வர வேண்டிய வெறுப்பு 100 நாளில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆட்சி அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் உணர தொடங்கியிருக்கிறாங்க. நாங்கள் டெய்லி இப்போது நான் பொதுவாக கோயில் நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒரு நாத்திகன், அது சொல்லிக்கிறது ஒன்றும் பெருமை தான் எனக்கு. நான் கோயில் நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிட்டா போவேன், அதெல்லாம் அவங்கள வந்து அவமதிக்க மாட்டேன். எல்லா கோயிலுக்கும் போவேன். நேற்றுக்கு மட்டும் ஆடி மாதம் 5வது வாரம்னு சொல்லி ஒரு 4 கோயில் கூப்பிட்டு போனாங்க. 4 கோயிலுக்குமே போயிருந்தேன். போகிற இடத்துல மகளிர்லாம் ரொம்ப வெக்கி ரொம்ப ஒரு மாதிரி சங்கடப்பட்டு வணக்கம் சொல்கிறாங்க, சங்கடப்படுறாங்க. எதனா திமுகவை நாங்கள் ஓட்டு போடலையே அப்படிங்கிற அந்த ஃபீலோடு இருக்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இது கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தோத்துட்ட கட்சி நடத்துகிற கூட்டமாக இது பாருங்கள். இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட்டம். இந்த சைடெலாம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான இது எதுவாக இருந்தாலும் இந்த மாற்றம் நம்ம ஒரு மிக விரைவில் இதுக்கு வந்து இது ஒரு மாற்றம் ஏமாற்றமாக மாறிப்போச்சு. இது உண்மையிலேயே நல்ல மாற்றமாக வெகு விரைவில் வருவதற்குரிய வாய்ப்புகள் பொதுமக்களாகி உங்களால் ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞருடைய இந்த நினைவு நாளில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தி பண்ணின்னு இருக்கிறோம். 2020 முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு நாளுக்கு ஊரே கொரோனா பேரிடரில் தவித்த நேரத்தில் நாம் ஒரு 27 நாடுகளைச் சேர்ந்த 8500க்கும் மேற்பட்டவர்களை விர்ச்சுவல் மாரத்தான் நடத்தி அதில் கிடச்ச நிதியை ஒரு 24 லட்ச ரூபாய் தென்சென்னை திமுக போய் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் இருக்கிற ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கிருஷ்ணன் கையில் கொடுத்தோம். அதுக்கு அடுத்து 21 நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்துட்டாங்க. அப்போ கலைஞர் பேரில் ஒரு விர்ச்சுவல் மாரத்தான் நடத்தி 38 நாடுகளில் இருந்து கலந்துக்கினாங்க. அதில் ஓடினவங்க ஒரு 18,000 பேர் உலகம் முழுக்க. அதில் கிடச்ச நிதி 56 லட்சத்தை நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வரிடத்தில் தந்து கொரோனா நிவாரண நிதியாக வச்சுக்க சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து 2022 பெசன் நகரில் ஒரு மாரத்தான் கலைஞர் பேரால் நடத்தி இதே நினைவு நாளில் அதில் கிடச்ச அந்த 1.25 கோடி 43,000 பேர் ஓடினாங்க. அந்த 1.25 கோடியை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு கிராமங்களிலிருந்து வர்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு அவங்க தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் அங்கங்கே தங்கியிருப்பாங்க. எனவே அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி முதலமைச்சர் கையில் சொல்லி இந்த 1.25 கோடியோடு நமக்கு நாமே திட்டத்தை சேர்த்து ஒரு ஷெல்டர் கட்டி கொடுக்க சொன்னோம். இன்றைக்கி 5,89,00,000 ஷெல்டர் கட்டி 6 மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கி திறந்து கலைஞர் பெயரால் எழும்பூர் மருத்துவமனையில் ஒரு கட்டிடம் நம்முடைய சென்னை தெற்கின் சார்பில் கட்டி முடித்து தர